பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 16ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மார்க் சாப்டர் 13 verse 31. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வசனத்தை நாம் தியானிக்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போகும்னு நம்புறீங்களா? நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது அதெல்லாம் எப்படி மாறும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா பிரியமானவர்களே? பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் எப்போவுமே நிற்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது எப்போவுமே இருக்குதா? யோசித்து பாருங்கள். இல்லை ஒரு தலைமுறைக்கு அப்புறமா இவ்வளோ காரியங்கள் மாறுகிறது. வானமும் பூமியும் கூட ஒளிந்து போயிடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். தேவன் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலையும் வல்லமை உண்டு. அல்லேலூயா. மனுஷ வார்த்தைகளுக்கு பெருசாக பவர் கிடையாது. நம்மளுடைய வார்த்தைகளில் நம்ம நிறைய நேரங்களில் மாறி மாறி நம்ம பேசுகிறோம். இல்லை நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம், நான் இதை செய்கிறேன்னு சொல்லுகிறோம். ஆனால் சூழ்நிலைகள் மாறும் பொழுது நம்மளால் அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ண முடியாமல் போய் விடுகிறது. நம்ம உடனே சாரி கேட்குறோம். நான் ரொம்ப சாரி, இப்போ என் சூழ்நிலை மாறிடுச்சு. அன்றைக்கி நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணும்போது என் சூழ்நிலை வேறு மாதிரி இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை வேறு மாதிரி மாறிடுச்சு, அதனால் என்னால் உங்களுக்கு இப்போது ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி நிறைய கேட்டிருக்கிறோம். அது உண்மைதான் பிரியமானவர்களே, அதில் தவறு ஒன்றும் இல்லை. இது உண்மை. ஏன்னா மனிதர்களாகிய நாம் மாறுகிறவர்களாக இருக்கிறோம். சூழ்நிலைகள் நம்மளை மாற்றி விடுகிறது. நல்ல நபர்களை கெட்டவர்களாய் சூழ்நிலை மாற்றுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நம்ம பார்க்குறோம். எது மாறினாலும் எது ஒளிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அல்லேலூயா. பைபிளை இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தைகளும் அது மெய்யானது, அது உண்மையானது, அது சத்தியமானது. ஆண்டவர் இந்த வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? எத்தனையோ வாக்கு தத்தங்கள் நிறைவேறிடுச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, வளர்ப்பு, ஆண்டவருடைய பாடுகள், மரணம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல், எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறிச்சு. ஆனால் இயேசு இன்னும் அநேக வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அது இன்னும் நிறைவேறலை. ஆனால் அது நிச்சயம் நிறைவேறும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆண்டவருக்கு தெரியும், அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவரை கெத்செமனே தோட்டத்தில் அவர்களை கொண்டு போகிறார்கள். சீஷர்களோடு கூட அவர் பந்தி இருக்க போகிறது எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அந்த சூழ்நிலையில தான் அவர் இதை சொல்றாரு. அவர் சொல்லும்பளுக்கு முன்னால ஒரு காரியத்தை சொல்றார். அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களில் உள்ள சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலிருந்தும் கூட்டி சேர்ப்பார். கர்த்தருடைய நாள் வருகிறது. நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய பாடுகளையும் மரணங்களையும் நம்ம தியானிக்கிறோம், உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்னால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, சத்துவங்கள் அசைக்கப்படும், வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் அசைக்கப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். அது விழும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளால் இமேஜின் பண்ண முடியுதா? அப்படியே ஹெவன்லேருந்து ஸ்டார்ஸ் எல்லாம் விழும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. சூரியன் அந்தகாரப்படும். இன்னைக்கு ஒரு சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸில் அப்படியே சூரியன் அந்தகாரப்படுகிறத நம்ம பார்க்குறோம். சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாது இருக்கும். யோசித்து பாருங்கள், சூரியன் அப்படியே இருளாக மாறிடுச்சுன்னா. இன்றைக்கி நம்ம எல்லாம் இன்றைக்கி நைட் டைமில் இருக்கிறோம், ஏர்லி மார்னிங். அப்படியே சூரியன் வந்த உடனே அப்படியே இந்த இருள் அப்படி வெளிச்சமாக மாறிடுது. சூரியனே வரலனா எப்படி இருளாக இருக்கும்ல இந்த பூமி. அப்படி நடக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, மனுஷகுமாரனுடைய வருகையின் நாட்கள் அப்படித்தான் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு அவர் வரப்போகிறார்.
அவர் மகிமையோடு வரப்போகிறார். அவர் மேகங்கள் மேல் வரப்போகிறார். அதை நாம் காண்போம். ஆமேன். தெரிந்து கொண்டவர்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாராம்? கூட்டி சேர்ப்பார். நம்மளை எல்லாம் பூமியில இருந்து ஆண்டவர், நம்மெல்லாம் இங்கே அமெரிக்காவில் இருக்கிறோம், சிலர் இந்தியாவில் இருக்காங்க, சிலர் ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க, சிலர் ஐரோப்பாவில் இருக்கிறாங்க, ஆப்பிரிக்காவில் இருக்கிறாங்க. நாலா திசையிலிருந்தும் கர்த்தர் தம்முடையவர்களை, அவர் தெரிந்து கொண்டவர்களை அவர் கூட்டி சேர்ப்பார். இந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலை, ஆனால் நிறைவேறும். ஆமேன். என் வார்த்தைகளிலே ஒன்று கூட ஒளிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய 2வது வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவருடைய முதல் வருகையில் ஆண்டவர் பாடுகளையும் மரணத்தையும் சந்தித்து அவர் அப்படியாய் கஷ்டப்பட்டதை நம்ம நினைவு கூறுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என்னுடைய பாடுகளிலே நீங்கள் என்னோடு கூட பங்காளிகளாய் இருப்பீர்களேயானால் உயிர்த்தெழுதலிலும் நம்ம பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆண்டவருடைய 2வது வருகையிலையும் நம்ம பங்குள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆமேன். ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார். அந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நம்ம ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும், அது ஒளிந்து போவது இல்லை. ஆண்டவர் நிச்சயமாய் வருவேன் என்று சொன்னவர், அவர் வருவார். தாமதிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் நேகர் ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணால் இன்னைக்குள்ள அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்களேன்றதுக்காக தான் ஆண்டவர் தம்முடைய வருகையை தாமதிக்கிறார். அது ஆண்டவர் அத்திமரத்தின் ஓமையை சொல்லுகிறார். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறது நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். ஜீசஸ் வாசல் அருகே வந்துட்டாங்க. இவைகளெல்லாம் சம்பவிக்க முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை. அல்லேலூயா. மனுஷகுமாரன் வரும் நாளையோ நாளிகையோ நாம் அறியாமல் இருக்கிறோம். அதனால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழிப்பாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டுடைய வார்த்தை நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த வார்த்தை நிறைவேறும். பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும். தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நாம் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆயத்தமாக இல்லாவிட்டால் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானிக்கிற இந்த நாட்களிலாவது தேவனை கிட்டி சேர ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக, நமக்கு உதவி செய்வாராக. இயேசுவின் ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரிக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. நீங்கள் ஆண்டவரிடத்தில் வருவீர்களா? ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறாரே. எல்லாவற்றையும் அவர் தூரத்தில் எரிந்து விடுகிற தேவனாக இருக்கிறாரே. கர்த்தர்க்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை அவர் கூட்டி சேர்ப்பார். மார்க்கு 13ஆம் அதிகாரம் 31வது வசனம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?